தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். எபேசியர் 1 அதிகாரம் 4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் அனைவரும் பரிசுத்த வேதாகமம் சொல்லும் இந்த சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது இன்று நேற்று அல்ல. இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்னே, இந்த உலக தோற்றத்துக்கும் முன்னே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பே தேவன் நம்மை தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார். அப்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 6 அதிகாரம் 44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லுகிறார். யோவான் 15 அதிகாரம் 16 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதையும் கவனியுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் தெளிவாக சொல்லுகிறார். நாம் கனி கொடுக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். இதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் எபேசியர் 1 அதிகாரம் 4 சொல்லுகிறது. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று. அன்பு நிறைந்த ஆவியின் கனி கொடுக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். போலியான அன்பை கொடுப்பதற்கு அல்ல, பரிசுத்தமான அன்பை கொடுக்கும்படிக்கும் அந்த அன்பில் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட குற்றமில்லாத பரிசுத்தமான அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியுமா? முடியும். 1 பேதுரு 1 அதிகாரம் 19 சொல்லுகிறபடி நாம் குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு தேவனுக்கு முன்பாக நாம் காணப்பட வேண்டும். மேலும் யோவான் 7 அதிகாரத்தில் 37 முதல் 39 வரையுள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் பரிசுத்த ஆவியையும் பெற்றிருக்கிறோம் என்பதையும் நினைவு கூற வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 5 அதிகாரம் 5 சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்ட தேவ அன்புதான் குற்றமில்லாத பரிசுத்தமான அன்பு. இதை நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது மாத்திரமே இந்த குற்றமில்லாத பரிசுத்தமான தேவ அன்பை நம்மால் அனுபவிக்க முடியும், வெளிப்படுத்தவும் முடியும். இதற்காகவே தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.